ஒத்திப்போ ஒத்திப்போ கொஞ்சம் ஓரமா ஒத்திப்போ இல்லை ரிச்சா மாமா வண்டி வருது பார்த்துப்போ பார்த்துப்போ. சின்ன பாப்பாக்களை ஏத்தி வருது பாத்துப்போ பாத்துப்போ. மத்திய சென்னையில் பார்த்தா ரெண்டே பேர் தான் ஓட்டுறோம். மோகன் ஒருத்தர் ஓட்டுறாரு, நான் ஒருத்தர் ஓட்டுறோம். இது யாரு தந்த வண்டி? எம்ஜிஆர் தந்த வண்டி. எங்க அப்பா அம்மா காப்பாற்றுறதுக்கோசமே நான் பிச்சை எடுப்பேன், காகிதம் பொறுக்கிறேன். அது மாதிரி தான் காப்பாற்றி எங்க அப்பா அம்மா காப்பாற்றுனேன். தங்கச்சிங்கிறாங்க அல்ல என் கூட வந்து நைட்ல தான் பிச்சை எடுப்பாங்க ரோட்ல. தெரு தெரு சோறு வாங்கி சாப்பிடுவோம், கட்டு கையில கொடுக்குறாங்க. தெரு வீட்டில் சோறு வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். இப்போதான் படிப்பு ஏன்னா படிக்கிறேன்னு இப்போ உணர்றேன். அதனால தான் என் குழந்தை நல்லா படிக்க வைக்கிறேன், ரிச்சா ஓட்டி படிக்க வைக்கிறேன். என் பொண்ணு வந்து இப்போ தேர்ட் இயர் படிக்கிறேன் எஸ்என்டி காலேஜில். 554 மார்க் இந்த ஸ்கூலில் தான் ஒரு மார்க் தான். நான் தான் படிக்கிறேன், தன் குழந்தைங்க படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி வண்டியில் வர குழந்தைங்க அப்படிதான். நான் படிக்கிறேன், தன் குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்குள்ள ராசாக்களை இன்னைக்கு ஏத்தி போகும் வண்டி ஒத்திப்போ ஒத்திப்போ. அண்ணே சொல்லுங்க. இந்த வழியா எதர்ச்சியா போயிட்டு இருக்கும்போது உங்களோட வண்டியை பார்த்தேன். இன்னும் இந்த ரிக்ஷால இந்த ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம் ஏத்திட்டு பத்திரமா அவங்கள கொண்டு போய் அவங்களோட வீட்டுல விட்டுட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன, எவ்வளவு வருஷம்? என் பேர் வந்து முருகனுங்க. நான் சென்னையில் தான் இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஓட்டினது வந்து சைக்கிள் ரிக்ஷா, அதை ஓட்டின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் அதில் பசங்க உட்காரத்துக்கே இடம் கிடையாது, ரொம்ப சின்ன இடமா இருக்கு, ஒரு 4 பசங்க தான் ஏற்ற முடியும். அதனால நான் என்ன பண்ணேன், அந்த வண்டியை நிறுத்திட்டு இந்த வண்டியை ரெடி பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சு. இதுல வந்து ஒரு 7-8 பசங்க உட்காரலாம், மழைக்கும் சேஃப்டியா இருக்கும். மழை வந்தாலும் பிரச்சனை கிடையாது, மேல கவர் போட்டு ஓட்டுவோம். அந்த வண்டியில ஓட்ட முடியாது. அதுக்கப்புறம் வந்து சவாரி எங்களுக்கு கிடையாது. இப்போ அதுக்கு முன்னாடி சவாரி கிடைக்கும், அதனால அந்த வண்டியை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ சவாரி இல்லாதனால இந்த ஸ்கூல்ல தான் நான் நம்பின்னு இருக்கோம். இது நான் 40 வருஷமா போட்டின்னு இருக்கேன். 40 வருஷமா? இப்போ இதுவும் இப்போ எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. எல்லாம் இப்போ ஆட்டோ வந்துடுச்சு. ஆட்டோ வந்ததுனால அதுக்கும் கஷ்டமாயிடுச்சு. ஆட்டோ சவாரி அதில் போயிடுறாங்க பசங்க எல்லாம். இப்போ அவங்களாம் கொஞ்சம் கௌரவம் பார்த்து ஆட்டோ ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவங்க, அவங்களால காசு ரொம்ப கொடுக்க முடியாது. அது மாதிரி கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்களாம் எந்த மாதிரி வண்டியில் ஏற்றி அனுப்புறாங்க. நாங்கள் ஒரு கம்மி சம்பளத்துக்கு தான் ஏற்றி. எங்களுக்கு வேற வருமானம், வேற தொழில் கிடையாது. வேற தொழில் போறதுக்கு எனக்கு வழி இல்லை. உங்க பேர் என்னண்ணே? என் பேர் மோகன் சார். இது மாதிரி பி மோகன். நான் சென்னையில் தான் வண்டி ஓட்டிக்கிறேன் 35 வருஷமாவும். நான் ரிக்ஷா ஓட்டும்போது எனக்கு 16 வயசு முதல்ல. ஏன்னா 16 வயசுலயே ரிக்ஷா ஓட்ட வந்துட்டீங்க? ஏன்னா அப்போ எனக்கு தொழில் தெரியாது. நான் இந்த சைக்கிள் ரிக்ஷா தான் நம்பிக்கிட்டு குடும்பத்தை ஓட்டினுக்கிறேன். படிக்க போலியா 16 வயசுல? அப்போதான் வந்து எனக்கு படிப்பெல்லாம் ஏறல. ஒரு தாய் தந்தை காப்பாற்றுனதுக்கோசமே ரிக்ஷா ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ அந்த காலத்தில் நான் பிரச்சனை தாய் தந்தை நான் காப்பாற்றிக்க முடியாது. ரிக்ஷா ஓட்டி தான் எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றணும். அந்த குறிக்கோள்லேயே நான் படிப்பை ஒட்டி தந்துட்டு ரிக்ஷா ஓட்டி எங்கள் அப்பா அம்மா நான் காப்பாற்றணும். நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வீடு கிடையாது, பிளாட்பாரத்தில் நாங்கள் இருந்தோம். அதான் அப்படி பார்த்து தாய் தந்தை முக்கியமாக படிப்பு முக்கியமானு யோசிக்கும் போது தாய் தந்தை தான் முக்கியம்னு சொல்லி தான் அப்போ ரிக்ஷாவுக்கு வந்தேன் நான். ஆனால் படிச்சிருந்தா இன்னும் இதை விட கொஞ்சம் நல்ல நிலை படிச்சிருக்கலாம். அப்போ இப்போ யோசிக்க வந்தா ஏன்னா படிக்கணும்னு தெரியுது. இப்போ அப்படி பேக் சைடில் நம்ம போய் கேட்ட பார்த்தோன்னா தாய் தந்தை தான் முக்கியம். அப்போ படிப்பு அப்போ தாய் தந்தை வானா, அப்போ படிப்பு ஒதுக்கிதுன்னா தாய் தந்தை காப்பாற்ற முடியாது. இப்போதான் படிப்பு ஏன்னா படிக்கிறேன்னு இப்போ உணர்றேன். அதனால தான் என் குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறேன், ரிக்ஷா ஓட்டி படிக்க வைக்கிறேன். இப்போ என் குழந்தை வந்து என் பொண்ணு வந்து இப்போ தேர்ட் இயர் படிக்கிறேன் எஸ்என்டி காலேஜில். 554 மார்க் இந்த ஸ்கூலில் தான் ஒரு மார்க் எடுத்தான். இப்போ குண்டு சுப்பாளையம் ஸ்கூல்னு 554 மார்க் எடுத்தான். 600 மார்க்கு என் பொண்ணு இப்போ தேர்ட் இயர் படிக்கிறான் எஸ்என்டி காலேஜில். அந்த மார்க் வாங்குறதால தான் எஸ்என்டி காலேஜ் சீட்டு கிடச்சிது. என் பையன் இப்போ 10th படிக்கிறான், காப்பூர் ஸ்கூலில் எல்டாம் ஸ்கூலில் படிக்கிறான். ஏன்னா எல்லாம் பணம் ஊற்றி படிக்க வைக்க முடியல. ஏதோ இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் நான் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். வேறு எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் தான் படிக்கல, தன் குழந்தைங்க படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி வண்டியில் வர குழந்தைங்க அப்படி தான். நான் படிக்கிறத தன் குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அது வந்து போகிற மாதிரிலாம் கிடையாது. நல்லா 4 குழந்தை படிக்கணும், பெரிய ஆளாக வரணும். நாளைக்கு எந்த இதெல்லாம் வரலாம், ஒரு ஜனாபதியும் வரலாம், குடியரசுத் தலைவர் வரலாம், இல்லை வேறு போலீஸாக வரலாம், ஐடியா வெக்கலாம் கூட வரலாம். நல்லா பச்சா சேர்ந்து குழந்தைங்க இன்னும் தான் ஆசை. எத்தனாவது வரைக்கும் நான் படிச்சிருக்கீங்க? நான் வந்து படிக்கவே இல்லை, சுத்தமாகவே போலையா? ஒரு 6வது 7வது வரைக்கும் போல. ஒரு மஞ்சள் பை கொடுப்பாங்க, ஒரு ஃபேன் கொடுப்பாங்க, ஒரு பழக்கம் மாதிரி. அது எடுத்து ஸ்கூல் உள்ள போவேன். ஆனால் அது போக முடியாது. ஏன்னா என் வீட்டு கஷ்டம். அதே மாதிரி என் வீட்டு கஷ்டத்தில் வந்து நான் உணவு போய்க்கிறேன், காகிதம் பொறிக்கிறேன். உங்களுக்கு உண்மையை சொல்கிறது தான் உண்மை நடக்குது கதை. அப்போ நடந்தது என் கதை. என் கஷ்டம், என் குடும்ப கஷ்டம் நான் சொல்கிறேன். காகிதம் பொறிக்கிறேன், ரோட்டில் போல பிச்சை எடுத்துக்கிறேன். எங்கள் நண்பருக்கு தெரியும் எதுக்கு தான் நீங்கள். இப்போ நான் கண் கழுவி சொல்ல வயசை சொன்னால் நான் கண்ணெலாம் கழுவிடுவேன். வானா பிச்சை எடுத்துக்கிறேன், நான் காகிதம் பொறிக்கிறேன், ரோட்டில் போய் ஒருத்தர் காசு கேட்பேன். ஏன்னா எங்கள் தாய் தந்தை காப்பாற்றுறதுக்கோசமே தான். ஏன்னா அவங்க பிளாட்பாரத்தில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றுறதுக்கோசமே நான் பிச்சை எடுப்பேன், காகிதம் பொறிக்கிறேன். அது மாதிரி தான் காப்பாற்றி எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றுனேன். எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், என் தங்கச்சி இருக்கிறாங்க. அல்ல என் கூட வந்து நைட்ல பிச்சை எடுப்பாங்க ரோட்டில். தெரு சோறு வாங்கி சாப்பிடுவோம், கட்டு கையில் கொடுத்துருவாங்க. தெரு வீட்டில் சோறு வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். என் நண்பருக்கு தெரியும், அவருக்கும் தெரியும்.
அதெல்லாம் இப்போ யோசிக்கும் போது எப்படி நான் இருக்கும் அந்த டைம்ல எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கமே அப்படிங்கும் போது. அப்போ இப்போ படிப்படியாக கஷ்டப்படுறது தான் இப்போ இந்த நிலைமைக்கு நான் வந்துக்கிறேன். இல்லை நானும் பிளாட் பார்த்து தான் இந்த ஒரு சுற்றி தான் இருக்கணும். அந்த காலத்தில் பார்த்தா சரி நம்ம தான் படிக்கல, தன் குழந்தைக்கு படிக்க வைக்கணுங்கோசமே ரிச்சா ஓட ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஒரு படியாக ஸ்டெப் போகல. பள்ளமாக இருக்குது நாங்கள் தெரிஞ்சு நம்ம வீழக்கூடாது. அது ஏறி மேலே கறந்து போட்டால் நம்ம பார்க்கலாம். சரிதா? அதுதான் அது மாதிரி தான் என்னோட கஷ்டத்தை சொல்லிட்டேன். வேற எதுவும் கிடையாது. ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறது ரொம்ப கஷ்டம் இல்லை? உங்களுக்கு வர தங்கச்சி இருந்திருக்காங்க. அப்போ வந்து சின்ன குழந்தைங்க அப்போல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாத பற்றிலாம். எங்கள் அப்பா வந்து மாம்பழம் பஞ்சார், மாம்பழம் சுக்காத்தி அப்பெல்லாம் பஞ்சார். ஒரு காலத்தில் ஒரு கஷ்டமும் ஆச்சு, ஒரு மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அவர் ஆண்டிக்கப்பா ஆகிட்டார். கைக்கெல்லாம் ஒரு மட்டும் ஆகிடுச்சு. ஆண்டிக்கப்பா ஆகிட்டார். ஆண்டிக்கப்பா அவர் ஹாஸ்பிட்டல் வந்து 10-15 வருஷமா ஹாஸ்பிட்டல் இருந்தார். செங்குப்பட்டு திருமணி ஹாஸ்பிட்டல், திருமணி ஹாஸ்பிட்டல். அது உள்ள ஆண்டிக்கப்பா தான் இருப்பாங்க. அது இருந்தார். அது சேர்த்து வச்சுதான் அப்போ வந்து நாங்கள் படிக்கிறது. எங்கள் அப்பாவை காப்பாற்றோம். அவர் போய் ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் அம்மா காப்பாற்றணும், காதும் பொறுக்கணும். நான் வேலைக்கு போவோம். அவங்க சம்பாதிது 10 ரூபா கொடுப்பாங்க. வீட்டில் அம்மாட்ட கொடுப்பாங்க. அவங்க அடுப்பு வச்சு சாப்பாடு செஞ்சு எங்கள் நீ செஞ்சு கொடுப்பாங்க. நைட்டு தான் சாப்பாடு செய்வாங்க. அந்த வச்சு தண்ணி நாங்கள் சாப்பிட பிடிப்போம். அது மாதிரிலாம் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றோம். அப்போலாம் ஒரு வேளை சாப்பிட்டா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆமாம் சார். ஆமாம். ஒரு சாப்பாடு கஷ்டம் எங்களுக்கு. அப்போ வந்து 5 ரூபா 10 ரூபா கட்டா போதும். அதே பெரிய இதுதான். அது 2 ரூபாய்க்கு ஏதாவது 3 ரூபாய்க்கு அரிசி கிச்சு வாங்கினோன்னா அப்பா அம்மா கொடுத்துட்டு மீட்டி இருக்கிறத நாங்கள் வச்சு இது பண்ணிப்போம். நம்ம பிளாட்ஃபார்மில் படுத்திருந்த இடம், நம்ம காகிதம் பொறுக்கின இடம், இந்த இப்போ ரிக்ஷாவில் நம்ம நீங்கள் நிறைய இடத்துல இந்த குழந்தைகள்லாம் ஏற்றிட்டு போகும்போது அந்த இடத்தையும் கிராஸ் பண்ணி போவீங்க. அப்போலாம் என்ன தோணும்? அப்போல்லாம் பழைய நெருப்பு வரும். அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம பத்துமே அப்படின்ட்டு நெருப்பு வரும்போது அப்போ ஓசமா சரி. இப்போலாம் இப்போ மாறி போச்சு எல்லாம். இப்போ மாறி இப்போ பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ கறந்து போகிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அதை பற்றி நினைக்கக்கூடாது. இப்போ எல்லாம் மாறி போச்சு. வேற எதுவும் கிடையாது. இப்போ எல்லாம் மாறி போனவங்க நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. கம்மியான வருமானம் அப்படின்னா எவ்வளோண்ணே? இது ஒரு பசங்களுக்கு வந்து 600-700 அப்படிதான் கொடுப்பாங்க ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு பசங்களுக்கு ஒரு 10 பசங்க எத்தனை எனக்கு வருமானம் கிடையாது. அது மாதிரி 2 ஸ்கூல் செய்வோம். அதை வச்சு ஓட்டுவோம். அந்த இது கூட ஒரு டைம்ல அவங்களே எனக்கு கொஞ்சம் பசங்க கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நாங்கள் சைக்கிளில் போயிடுறேன்றாங்க. இப்போ அந்த இதுவும் எங்களுக்கு கஷ்டம். குறிப்பிட்ட ஒரு 4வது 5வது படிக்கிற வரைக்கும் பசங்க வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க சைக்கிளில் போக ஆரம்பிச்சாங்க. திரும்பி எங்களுக்கு பசங்க கிடைக்கும் போது கஷ்டமா இருக்கு. 10 பசங்க தான் ஏத்துறீங்க, ஒருத்தருக்கு 600 ரூபாய் தான் வாங்குறீங்க. அப்படிங்கும் போது மாசமே அது கூட்டி பார்த்தா ஒரு 6000 ரூபாய் கிட்ட தான் வரும். 6000 ரூபாய் வச்சு எப்படி நான் உங்களோட ஃபேமிலி இதெல்லாம் எப்படி? வேற கோயில் தெரியாது, வேற இதுக்கும் போறதுக்கு வழி இல்லாத இதெல்லாம் வச்சு நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். வேற வழியும் கிடையாது. கை தொழில் எதாவது கத்துக்கல. இதுலயே நாங்க இருந்துட்டோம். 40 வருஷமா இந்த தொழிலே இருந்துட்டோம். இப்போ வேற தொழில் போறதுக்கு வழி இல்லை. இப்போ ஆட்டோ ஓட்டணும்னா அதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது உதவி செஞ்சா அது மாதிரி எதாவது செய்யலாம். அதுவும் இல்லை. இதுல ஏதாவது மோட்ரு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது. மோட்ரு எந்த இதுவும் கிடையாது. ரிக்ஷா ஓட்டும் போது லைசன்ஸ் கொடுத்தாங்க, மோட்ரு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அது இருக்க 4 அடியில் அது போயிடுவே. எந்த இதுவும் எங்களுக்கு கிடையாது. இன்னும் நீங்க என்ன அப்டேட் ஆகாமையா இருக்கீங்க? ரிக்ஷால இருந்து இப்போ ஆட்டோ வந்துருச்சு, கார் வந்துருச்சு. இன்னைக்கு வேற வேற தொழிலுக்கு எல்லாரும் போயிடுறாங்க. நீங்க இன்னும் இந்த ரிக்ஷா விடாமையா இருக்கீங்க? இதே மாதிரி தான் ஒரு நண்பர் உங்க மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னா, ஆட்டோ வாங்கினா 3 லட்ச ரூபா இப்போ கேட்குறாங்க. நாங்கள் வந்து ரிக்ஷா ஓட்டும் போது அந்த காலத்துல வந்து 35,000 ரூபாய்க்கு புது வண்டி வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ வந்து 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. அந்த வண்டி வாங்கி எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் கட்டி டோக்கனை கட்டி ரோடு வரியை கட்டி அது கட்டினா நாங்கள் பார்த்து போயிடணும். இப்போ ஓட்டோ டிரைவருங்களுக்கு சவாரி கிடைக்கலன்றாங்க. நாங்கள் வாங்கிட்டு ஏன் கணக்காரன் ஆகலாம்? 10 வரைக்கும் இந்த வண்டியை ஓட்டு போவோம். 10 குழந்தைய வச்சு தள்ளிட்டு போறதே ரொம்ப கஷ்டம் இல்ல? கஷ்டமா தான் இருக்கும். நைட் ஆச்சுன்னா கொஞ்சம் கை கால்லாம் வலி வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்ன பண்றது, வேற வழியும் கிடையாது. இந்த பசங்க ஏற்றி அதே பழக்கமாயிடுச்சு. அதனால அந்த அளவுக்கு தெரியாது. எவ்வளவு வயசுண்ணே உங்களுக்கு? 60 வயசு ஆகுது. இப்போ 60 வயசுல 10 பசங்களை வச்சு இந்த வண்டியை தள்ளிட்டு போறது இந்த காலத்துல யாருக்குமே அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லை. என்னையெல்லாம் தலை சொன்னீங்கன்னா படுத்துருவேன். எங்களுக்கு அது பழக்கமாயிடுச்சு. ஏன்னா 40 வருஷமா இதே தொழிலே இருந்துட்டோம். எங்க கூட இருந்தவங்க தான் சில பேர் முடியாம வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டாங்க. சில பேர் வேற தொழில் எதுவும் தெரியாம சும்மா தான் இருக்காங்க. எவ்வளவு பேர் இது மிதிச்சுட்டு போறதே ரொம்ப கஷ்டம் இல்ல? ஏன்னா நீங்க பார்த்தேன், காலில் செருப்பு கூட போடாம வெறுங்காலையே எல்லாரையும் தள்ளிட்டு போறீங்க. இன்னைக்கு பயங்கரமான மழை வேற நம்ம சென்னையில. இந்த மழையிலயும் அந்த சேறு சகதியெல்லாம் பார்க்காம அதுல காலை வச்சு குழந்தைகளை சேஃபா கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக போறீங்க. இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா இந்த சேறு சகதி இப்போ மழை வேற பயங்கரமா பேஞ்சிட்டு இருக்கு. இதுல நிறைய இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்குண்ணே? என்ன சார் பண்ணுறேன், நாங்கள் வந்து போய் தான் உள்ள வழியில் பொறுப்பு. அது மாதிரி நாங்கள் மழை பெஞ்சாலும் சரி, புயல் வச்சாலும் சரி, காற்றாலும் சரி, அந்த குழந்தைய சேர்த்து அவங்க வீட்டில் போய் ஒப்படைக்க தான் எங்களோட கடமை. ஏன்னா எங்களை நம்பி அந்த குழந்தைய ஒப்படைக்கிறாங்க. அந்த குழந்தைய சேஃபாக வீட்டில் சேர்க்கறது தான் எங்களோட கடமை. அது பழியாக இருக்கட்டும், புயலாகட்டும், காற்றாகட்டும்,
அந்த கோழிலாம் போய் பத்தெல்லாம் போட்டு இப்போ நீங்களே பார்த்தீங்க பத்தெல்லாம் போட்டு பின்னாடி பார்த்தீங்களா அதே மாதிரி தான் கோழியில் சேப்பு நல்லா சேப்பு வச்சுன்னு கோழியில் பேக்கெல்லாம் கையில் கொடுப்போம். மழை காலத்தில் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கோழி உள்ள பேக் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இடுக்கமாக இருக்கும். இதே கண்டி மழை வெயில் காலத்துக்கு தான் பேக்கில் வைக்க மாட்டோம். அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. சந்தோஷமாக ஆட்டிலே ஜாலியாக வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக நாங்கள் எடுத்து விடுவோம். நாங்கள் வீட்டு வாசனையே இந்த வீட்டில் வைக்குவோம். எம்ஜிஆர் இருக்கும்போது வந்து ஓட்டிட்டு ஆமா இருக்கீங்க. எம்ஜிஆர் இருக்கும்போதே ஓட்டின்னு இருக்கேன் நானு. அதே மாதிரி எனக்கு வந்து கலைஞர் நடுப்புல எம்ஜிஆருக்கு அப்புறமா கலைஞர் நடுப்புல ஒரு ஆட்சி அமைச்சாரு. அந்த டைம்ல எங்களுக்கு லைசன்ஸ் இல்லாதவங்கலாம் லைசன்ஸ் கொடுத்தாரு. அப்படியா? லைசன்ஸ் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு. ஓகே. ரிக்ஷாவும் கொடுத்தாரு. உங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. ஃபேமிலியில எத்தனை பேரு? எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த வண்டி ஓட்டி தான் ஒரு பையன் காலேஜ் படிக்கிறேன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இந்த வண்டி ஓட்டியே கல்யாணம் வண்டி பண்ணி ஓட்டி 2 பசங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு வந்து 2 பசங்க இருக்கு, பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணு. எவ்வளவு ஸ்ட்ரகிள்னா இருந்துச்சு ஃபேமிலியில? பொண்ணு பசங்க பெரியவங்க ஆகிட்டாங்க, அவங்க ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. முன்னாடி இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்தது ஃபேமிலியில? இப்ப எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு தனியா போயாச்சு. அவங்க மேரேஜ் பண்ணி கொடுத்து அவங்க தனியா போயிட்டாங்க. பையனுக்கும் இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க தனியா போயிட்டாங்க. இப்ப நான் ஒண்டிதான் வண்டியை ஓட்டினே நானும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் இருக்கோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க சும்மா தான் இருக்காங்க, வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களால முடியாது, அதனால அவங்க வீட்லயே இருக்காங்க. இப்போ அது மாதிரிலாம் யாரும் உதவி செய்யறதுக்கு யாரும், ஏன்னா எல்லாமே வறுமையில இருக்கிறவங்க தான். நான் செய்யற ஸ்கூல் பாக்குறவங்க எல்லாருமே வறுமையில இருக்கிறவங்க. அவங்க கிட்ட நாங்க எதுவுமே கேட்க முடியாது. அந்த சம்பளமே எங்களுக்கு 15 தேதி 20 தேதி அவங்க கொடுக்கறதுக்கு. அவங்களும் கஷ்டப்படுறவங்க, நாங்க அதிகாரமா கேட்க முடியாது. இந்த தொழில் அது மாதிரி இருக்கு. அதிகாரமா ஏதாவது நீங்க கொடுங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வருமானம் இல்லைங்க, இல்லை நாங்க நடக்க வச்சே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதனால நாங்க எதுவும் கேட்கறது கிடையாது. அவங்க எப்ப கொடுக்குறாங்களோ அதை பார்த்து அது தகுந்த மாதிரி வாங்கி. மிச்சமே இந்த மத்திய சென்னையில பார்த்தா 2 பேர் தான் ஓட்டுறோம். மோகன் ஒருத்தர் ஓட்டுறாரு, நான் ஓட்டுறோம். இங்க எங்கேயுமே கிடையாது ரிக்ஷா ஓட்டுறது. நாங்க ஆனா ரிக்ஷானாலே யாரு ஞாபகத்துக்கு வருவாங்க ஃபர்ஸ்ட்? ரிக்ஷா எம்ஜிஆர் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவங்க ரிக்ஷாக்காரன் நடிச்சு அதுல ஃபேமஸ் இருப்பேன். அடுத்தபடியா ரிக்ஷா மாமாவில சத்யராஜ் அவர் நடிச்சிருக்காரு. எங்களுக்கு அது 2 படமும் ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஏன்னா எங்க தொழில் சம்மந்தப்பட்டுதான் இருக்குல்ல. குழந்தைகிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க, ஜாலியா பாட்டு பாடியில அவங்கள என்டர்டைன்மெண்ட் குஷிப்படுத்துவீங்களா? எனக்கு பாட்டு போனதான் ஆசை. இல்லாமல் கடலோரும் வாங்கிய காத்து எம்ஜிஆர் சைக்கிள் வச்சு போவாரு. அப்போ அந்த பாட்டு பண்ணி வருவாங்க. அது மாதிரி சத்யராஜ் சார் கூட ஒத்திப்போ கொஞ்சம் ஓரமா ஒத்திப்போ இந்த ரிச்சா மாமா வண்டி வருது பார்த்துப்போ அப்படின்னு பாடுங்க, நல்லா தான் பாடுறீங்க. ஒத்திப்போ கொஞ்சம் ஓரமா ஒத்திப்போ இந்த ரிச்சா மாமா வண்டி வருது பார்த்துப்போ அது யாரு தந்த வண்டி, புரட்சி தலைவர் குத்த வண்டி. அவ்வளவுதான் சார் வர பாட்டு. ஓகேண்ணா. நான் வந்து படிக்காத ஆளு. வச்சிருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஃபுல்லா எழுதி எடுத்து பாடலாம். படிக்காதவங்கலாம் இதுல வர வருமானத்தை வச்சு இப்போ உங்க குழந்தைங்களை அவங்கள படிக்க வைக்கணும், நம்ம குடும்பத்தையும் பாத்துக்கணும், அதெல்லாம் பாத்துக்க முடியுதானே? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் இது எல்லாரும் கிடைக்கிற மாதிரி என் பிள்ளைங்கள படிக்க வச்சிட்டேன். இன்னொரு புள்ளிய படிக்க வச்சா என் சந்தோஷம், ஹாப்பியா இருப்பேன். அவன் தான் அதோட அதுக்கு மேல வண்டி ஓட்டினா அது கடவுள் செயல். இந்த ரத்தம் ஓட்ட இதுக்கு வரைக்கும் வண்டியை நாங்கள் மறிப்போம். ரத்தம் ஓட்ட காஞ்சிச்சுன்னா எங்கன்னா ஒரு வாட்சிங் வாடியை போயிட்டு எங்கன்னா உட்காந்து பண்ண கம்மு. எவ்வளவு பெயினா இருக்கும் உங்களுக்கு? வண்டி மறிக்கத்தானே எங்களுக்கு எக்ஸஸ் மாதிரி உடம்பு ஆரியமா எங்களுக்கு தவிர வேற எந்த நோய் எங்களுக்கு வந்து பிபி வராது, சுகர் வராது, எதுவும் வராது. இதே நீங்க டாக்டர் கிட்ட போய் கேட்டலாம் அதான் சொல்லுவாங்க. 5 மணி மேலே அவங்களாம் வாக்கிங் போவாங்க, இல்லை ஜாக்கிங் போவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் சுகர் எல்லாமே இருக்கும். ஆனா எங்களுக்கு எந்த நோயும் வராது. ஏன்னா அது இறைவன் கொடுத்த பணம் அது மாதிரி. ஆனா உங்களை நம்பி அனுப்புறாங்க இல்லையா எல்லா பெற்றோர்களும், என்ன சொல்றாங்கண்ணே? அதான் நம்பி அனுப்புறாங்கன்னா அது எங்களுக்கு தெரியும். அவங்க பத்தி நிச்சயம் மாதிரி அவங்க வண்டிக்கார பற்றி கரெக்டாக பொறுப்பாக குழந்தைங்க சேப்பம் ஒப்படைப்பாங்கன்னு அந்த குழந்தைங்களை எங்களை நம்பி அனுப்புறாங்க. அது பொம்பளை குழந்தைங்களா இருக்கட்டும், வயசு கொஞ்சம் பொம்பளைங்க குழந்தைங்களா இருக்கும். ஆனால் நம்பி அனுப்புறோம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க வரப்போகுது. அதனால அதே மாதிரி தான் போகிறேன். அந்த இடத்துல வீட்டில் இறக்க தான் போகிறேன். குழந்தைங்க வீட்டு வாசல் இருக்கும். அது என்ன தான் மழை பெஞ்சாலும் குழந்தை சேஃபாக இருக்குமா அவங்க வீட்டில் ஒப்படைச்சு எங்களோட கடமை. எவ்வளவு வருஷம்னா இந்த ரிக்ஷா எவ்வளவு பழமையானது? ஃபர்ஸ்ட் இது வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம் ஆச்சு. இதை அப்படியே சரி பண்ணி தான் அப்படியே வருஷம் எக்ஸிக் பண்ணுவோம். எக்ஸிக் பண்ணும்போது எது போயிடுச்சு அதெல்லாம் மாற்றி கமிஷன் ஆஃபீஸு வேப்பேரியில் இருக்குது.
அங்கே போயிட்டு சீல் அடிப்பாங்க. சீல் அடித்து புதுசாக லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் வந்து 1 வருஷத்துக்கு தான். அது திருப்பி மறுபடியும் வண்டிக்கும் லைசன்ஸு, எங்களுக்கும் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி தான் பண்ணி வருவாங்க. இப்போ ஒரு 5 வருஷமாக தான் இப்போ இல்லை, இதை பண்ணி தடை பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கர இந்த சாமி ஃபோட்டோலாம் மாட்டி பயங்கரமாக வச்சுருக்கீங்க. இது நமது வேணா வண்டியிலே நம்ம இருக்கிறதுனால சரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதான் இது 40 எப்போ எவ்வளோ வருஷமா அந்த ஓட்டுனீங்க இந்த ரிக்ஷா? 20 அவங்க அப்பா இவருக்கு 50 வயசு ஆயிட்டு இருக்கும்போது நாங்களாம் குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு என்ன வயசுன்னு தெரியல. என்ன வயசுனா 60 வயசுங்க. அப்பனா நான் எனக்கு தெரிஞ்சே 40. நாங்க பாண்டிச்சேரியில அவங்க அப்பா வச்சிருந்தாரு வண்டி. இதுக்கப்புறம் பரம்பரையா இவங்க தம்பியை வச்சு இவரும் வச்சுக்கிறாரு. அப்பா ஓட்டியிருந்தாரு. அப்பா ஓட்டினதுக்கப்புறம் நான் ஓட்ட ஆரம்பித்தேன். படித்தேன், 8வது வரைக்கும் படித்தேன். ஏன் படிக்கல அதுக்கப்புறம்? ஏன் அதுக்கப்புறம் ரொம்ப குடும்பத்தில் கஷ்டம். அப்பா கொஞ்சம் கடன் அது இதுன்னு ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முடியல. அப்போலாம் வருமானம் கம்மி. இப்போ வர மாதிரி வேலைங்கள்லாம் அப்போ கிடையாது. அப்படியே எங்களால் வேலைக்கு போனால் கூட பெயிண்ட் வேலை அந்த மாதிரி வேலை தான் போனோம். அதெல்லாம் நமக்கு தெரியாதனால அப்பா செஞ்ச இந்த தொழிலை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கினேன். அப்படியே ஆரம்பிச்சது. கடன் பிரச்சனை அந்த மாதிரி அப்பா அந்த அளவுக்கு ரொம்ப திறமை இல்லாதவர் அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கடன் வாங்கிட்டாரு. அந்த கடன் அவரால் கொடுக்க முடியல. அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் கூட இருந்து வண்டி ஓட்டுற நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் வண்டி ஓட்டணும். அப்பாவுக்கு முடியாத நேரத்தில் இதே பழக்கம் ஆயிடுச்சு. அவர் செய்ய முடியாத நேரத்தில் இந்த வண்டியை எடுத்து ஓட்ட ஆரம்பிப்போம். அப்படி ஓட்ட ஆரம்பித்து நானும் தம்பி ஒருத்தருக்கான், தம்பிக்கும் இதே தொழில் தான். அப்புறம் அதே பழக்கமாக கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேறு தொழிலுக்கு போக முடியல. சரி இதுதான் நம்மளுக்கு தொழில்ன்றதுனால இந்த தொழிலே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரிக்ஷா வண்டியை பற்றி சொல்லுங்கண்ணே. எவ்வளோ பிடிக்கும் ரிக்ஷானா உங்களுக்கு? ரிக்ஷா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை தெய்வமாக நாங்கள் இந்த தொழில் வச்சு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இந்த தொழில் வச்சு தான் பையனுக்கும் படிப்பு காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். ஆனால் இப்போ வருமானம் இல்லை. அப்போ வருமானம் இருந்தது, கம்மியாக இருந்தாலும் வருமானம் இருந்தது. இப்போ வருமானம் எந்த வழியிலையும் இல்லை. எல்லாம் ஆட்டோ ஆயிடுச்சு, ஷேர் ஆட்டோ அதுன்னு ஆயிடுச்சு. இப்போலாம் எல்லாம் கொஞ்சம் கௌரவமாக போக ஆரம்பிச்சிடுறாங்க. ரிக்ஷானா கொஞ்சம் தயங்குறாங்க போகிறதுக்கு. அதனால ரிக்ஷா யாரும் வர்றது கிடையாது. எல்லாருமே இப்போ ஆட்டோ அப்படி போக ஆரம்பிச்சு கொஞ்சம் சீக்கிரமாகவும் போயிடுறாங்க. எங்கன்னா போகிறதுங்க இது கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு என்ன மாதிரி உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்? அரசாங்கம் பார்த்து அவங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு படிப்பு கிடையாது, இல்லை இது இந்த தொழில் தான், வேறு தொழிலும் கிடையாது. அதனால அவங்க பார்த்து ஏதோ மாதம் எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். எங்களை மாதிரி தொழிலாளி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ விஜய் சாரும் வர அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு, வந்து நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி உதவி எல்லாம் கேட்கணும்? என்ன மாதிரி ஏதாவது இது வரைக்கும் யாரும் இப்போ கொஞ்ச நாளாக யாரும் எங்களை கவனிக்கல. ரிக்ஷா தொழிலாளின்றதை யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. ஒரு 5 வருஷமா ரிக்ஷா தொழிலாளின்றதே யாருக்கும் தெரியல. இப்போ அவராவது இந்த ரிக்ஷா தொழிலாளி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவராவது தெரியும் பார்த்து இந்த ரிக்ஷா தொழிலாளிகளுக்கு யாரும் கவனிக்கல. ஏன்னா சங்கம் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அது மாதிரி பார்த்து அவர் ஏதாவது செஞ்சாருன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் எங்களுக்கு. விஜய் சார் வந்து எம்ஜிஆர் மாதிரி சில நல்ல காரியங்கள்லாம் செய்கிறாரு. அதே மாதிரி ரிக்ஷாக்காரங்களுக்கும் அவர் இதே மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவராவது எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு செஞ்சாருன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். அரசியலில் எம்ஜிஆரும் எங்களுக்கு நிறைய அவர் ஆட்சி காலத்தில் ரிக்ஷா தொழிலாளிகளுக்கெல்லாம் கொஞ்சம் லைசன்ஸ்லாம் வந்து ரொம்ப கெடுபிடி இல்லாமல் விட்டார். அவர் ஆட்சி காலத்தில் ரொம்ப இது பண்ணல. அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் போலீஸ்காரங்க தொல்லலாம் இருந்தது. அவர் ஆட்சியில் வரும்போது இந்த ரிக்ஷா தொழிலாளிகள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் பயம் இல்லாமல் ஓட்ட ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பரவாயில்ல. அதே மாதிரி விஜயகாந்த் வந்து எங்களுக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கும்போது எங்கள் ரிக்ஷா தொழிலாளிகள்லாம் அவருக்கு வந்து இந்த மிலிட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ மழைக்கெல்லாம் கோட்டுலாம் கொடுத்தாரு. எங்களுக்கு அது ரொம்ப இது வந்து அது மாதிரி அவர் மாதிரி எங்களுக்கு சில பேர் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா. அதே மாதிரி விஜய் சாரும் எங்களுக்கு செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் சார் அவர் பண்ணார். ஏன்னா அவர் தான் விஜயகாந்த் அவங்க அப்பா தான் விஜயகாந்தை படத்தில் அறிமுகப்படுத்தி இது பண்ணார். அதே மாதிரி விஜய் சாரும் எங்களுக்கு பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் பண்ண மாதிரி விஜய் சாரும் எங்களுக்கு பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி, உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இது யாரு தந்த வண்டி? எம்ஜிஆர் தந்த வண்டி.